ஓகே. யா, I'll call you back, sir. பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கா வனஜா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. என்ன இது? பூஜை பொருள்லாம் வெச்சபடியே இருக்கு. இன்னும் ஐயரே வரல. அதுக்குள்ள எல்லாம் ரெடின்னு சொல்ற? ஐயருக்கு தாங்க போன் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப வந்துருவாரு. அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோமே. இப்ப வந்துருவாரு. வந்தவுடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். மித்ரா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆதிக்கடவுர் மித்ராவா ஆயிடுவ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இன்னைக்கு என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அகிலா, என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்கீங்க? ஸ்படிக மாலைய மாத்தி வச்ச விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் கூட்டமா கிளம்பி வந்திருக்காங்களா? இத சமாளிக்கணுமே. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ என்னை விட அதிகமா டென்ஷன் ஆயிடுவ. கன்ஃபார்மா ஸ்படிக மாலைதான். இந்த ஆளை பேச விடக்கூடாது. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப தம்மு கட்டுறாரு. என்னங்க இப்படி வேர்த்து கொட்டுது? ஒண்ணு இல்ல. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா? மாமா ஒரு நிமிஷங்க. அக்கா, நீங்க அப்பவே கேட்டீங்களாக்கா எல்லாம் சரியா இருக்கான்னு? நீங்களே ஒரு தடவை வந்து பாத்துக்கோங்கக்கா. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னா என் மேலதான் பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அகிலா, நான் சொல்ல வர்றது முக்கியமான விஷயம். அகிலா மாமா, நான் சொல்றது முக்கியமான விஷயம் தான் மாமா. அக்கா, நான் சொன்னேன்லக்கா, இந்த பூஜைக்கு வனஜா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அகிலா, முதல்ல நான் சொல்றேன். ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. இந்த பூஜைக்கு முக்கியமே நேரம் தான். இப்ப ஐயர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அது இல்ல இது இல்லன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சு நம்ம ஓடணும்னா நேரம் எல்லாம் போயிடும்க்கா. முதல்ல நீங்க எல்லாத்தையும் சரி பாத்துருங்க. அப்புறமா உட்காந்து மாமா என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். வாங்க நீங்க முதல்ல பூஜைக்கு. சும்மா இரு அகிலா, அது அப்புறமா பாத்துக்கலாம். நான் சொல்றத கேளு அகிலா. இந்த ஆள் விட மாட்டாரா? பூஜையில மோசம். சொல்லுங்க. மோசம் இந்த பூஜையில மோசம். அப்பா, அப்பா, என்னங்க? ஐயா, என்னங்க ஆச்சு? என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, என்னங்க? அப்பா, என்னாச்சுங்க? கண்ணை திறந்து பாருங்க. அப்பா, அப்பா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயா அங்கிள், என்னங்க? அப்பா, கண்ணை திறங்க. அப்பா, என்னங்க இங்க பாருங்க. சூப்பர். என்னங்க? ஐயோ, என்ன ஆச்சுங்க? ஐயா, என்னங்க? ஐயா, ஐயா, என்னாச்சு? பாருங்கப்பா. ஐயா, என்னாச்சுங்கம்மா? அப்பா, நல்ல வேளை நாம தப்பிச்சோம். இந்த புள்ள பூச்சி கீழே விழுந்த மாதிரி அப்படியே மேல போய் சேர்ந்துட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? அக்கா, ஐயா, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்னங்க? அப்பா,
அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். சுந்தரம் காலை பிடிங்க. கண்ண தரங்க மாமா. சுந்தரம் வாங்க தூக்குங்க. ஐயோ எங்க மாமாக்கு என்ன ஆச்சு தெரியலையே. மாமா. எல்லாரும் இங்கே இருக்கலாம், யாரும் வர வேண்டாம். தற்காலிகமா எஸ்கேப். ஐயோ, இவ நிக்கிறாளே. கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. கடவுள் இருக்கான், நம்ம ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, அவர் நல்லா இருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? ஸ்பெஷல் வார்டு மாத்தினதுக்கு அப்புறம் அவரை பார்க்கலாம். மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் கம். சொல்லுங்க டாக்டர். பிசிக்கலி சாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். ஃபிட்டா தான் இருக்காரு. ஆனா மென்டலி அவர் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. மேடம், பிசினஸ்லயோ ஃபேமிலிலயோ எனி ப்ராப்ளம் மேடம்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அப்ப அவருக்கு வேற ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருக்கலாம். சார் அதை வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த மன அழுத்த காரணமா தான் அட்டாக் வந்திருக்கு. அவர் வீட்டுக்கு வந்ததும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க மேடம். அதுதான் அவருக்கு கொடுக்குற முழுமையான ட்ரீட்மெண்ட் மேடம். வரேன் மேடம். இந்த புள்ள பூச்சிக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்து தொலைச்சிருந்தா நீ ஆதிக்கோட ஒரு மித்ராவா ஆகியிருப்ப. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சத்த. ஏண்டி எரும மாடே, உனக்கு நேர கிழமை இல்லையாடி? நானே அவளுக்கு பேர் மாத்திர சடங்கு தள்ளி போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கேன். இப்ப சாப்பிடுறது உனக்கு முக்கியமாடி? ஐயோ அத்தை, நான் சாப்பிடுறத நினைச்சு அப்படி சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். அதுல கூட சாப்பிடுற பழமொழிதான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும். ஆண்டி, அவளை விடுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் நாம என்ன பண்றதுன்னு. பெரியம்மா கொண்டு ஆகாதத்த. அவர் நல்ல விதமா குணமாயி வீட்டுக்கு வந்துருவாரு. ஏய், சப்போஸ் பெரிய மாமாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் 6 மாசத்துக்கு வீட்டுல நல்ல காரியம் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி மித்ராக்காவுக்கு பேர் மாத்திர சடங்கு பண்ண முடியும்? அதுக்காக தான் பெரிய மாமாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் தான் உன்னை வாயை மூடிட்டு பேசாம இருன்னு சொன்னல. அமைதியா இரு. ஆண்டி, அகிலா வந்தாச்சு. அக்கா, அக்கா,
அக்கா 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 மாமா எப்படிக்கா இருக்காரு? இப்ப பரவாயில்லையக்கா? நல்லா இருக்காரக்கா? நல்லாதான் இருக்காரு. அப்பாடா, இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க பூவுக்கும் பொட்டுக்கும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லக்கா. ஆண்டவா, எங்க மாமா உயிரை காப்பாத்தி எங்க அக்கா பூவு பொட்டையும் காப்பாத்திட்ட. நீ நல்லா இரு ஆண்டவா. அங்கிளோட ஹெல்த்த பத்தி டாக்டர் என்ன சொன்னாங்க ஆண்டி? ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. அக்கா அக்கா, அதான் மாமாவை பத்தி கவலைப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்போ நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி மித்ராக்கு பேர் மாத்திர சடங்கு நடத்திடலாம்க்கா? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? பின்ன முக்கியம்தான். அக்கா, என்னக்கா இப்படி கேக்குறீங்க? இந்த 3 நாளும் நம்ம முன்னோர்கள் பூஜையெல்லாம் மித்ரா நல்லபடியா செஞ்சு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைச்சு ஸ்படிக மாலை கூட கருத்து போகாம பளிச்சுன்னு இருந்ததே, நீங்க கூட பாத்தீங்களக்கா? மாமாக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட மித்ரா ஆதிக்கடவுர் மித்ராவா மாறி இருப்பாளக்கா. படிகமால பழிச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அட்டாக் வந்தது என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அவரு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தப்பதான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. டாக்டர் வேற அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனசுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் மன அழுத்தத்துல இருக்காரு, அது என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தார்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பண்ணலாம் மத்ததெல்லாம். என்னக்கா சொல்ற? உன் பூஜையில இந்த ஸ்படிகமாலே மாத்திட்டாங்களா? ஆமாண்டா கணேசா, மித்ராக்கு ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் பூஜையில இருந்த ஸ்படிக மாலையை தான் மித்ரா பூஜைக்கு மாத்திருக்காங்க. இந்த விஷயத்த அகிலாம்மா கிட்ட சொல்றேன்னு போன ஐயாவுக்கு தான் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப மாமா ரூம்ல நீ ரகசியமா முன்னோர்களுக்கு பூஜை பண்ணது மித்ரா அம்மாவுக்கோ அப்படி இல்ல வனஜம்மாவுக்கோ தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன் கணேசா. ஆனா இதையே அவங்க அகிலாம்மா கிட்ட சொல்லாம மறைச்சாங்கன்னு தான் தெரியல. ஸ்படிக மாலையை மாத்துறதுக்காக தான் உன் பூஜை விஷயத்த அகிலாம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களோ என்னமோ. அப்படி கூட இருக்கலாம். ஐயாவுக்கு மட்டும் நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உண்மையை அகிலாம்மா கிட்ட சொல்லிருப்பாரு. ஐயா மட்டும் உண்மையா சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும்லக்கா. ஆமாண்டா கணேசா, அதனால்தான் நான் பயந்து போய் ஐயா கிட்ட இப்ப எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டான்னு கெஞ்சினேன். ஆனா மித்ராவோட நாடகத்தை அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும்னா இத சொல்லிதான் ஆகணும்னு போனப்போ ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு வகையில அகிலா அம்மாவுக்கு உண்மை தெரியாம போச்சு. அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா கணேசா.
ஐயாக்கு இருக்க நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீ கவலைப்படாதக்கா. ஐயாவுக்கு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு, பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். மித்ராமாவோட பூஜையை ஏத்துக்கிட்டு முன்னோர்கள் அனுமதியோட மித்ராமாவுக்கு பேர் மாத்திர சடங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது இந்த நேரத்துல ஐயாவுக்கு இப்படி ஆனதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்போ மித்ராமாவோட ராசி சரியில்லை, அபசகுணம் சொல்றீங்களாப்பா? அடச்சி பயமுடுறா. மித்ரா அம்மா குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத பொண்ணா இருந்திருந்தா அவங்களுக்கு குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கிடைச்சிருக்குமா? பூஜையில இருந்த ஸ்படிக மாலை கருத்து போயிருக்கும். உங்க அக்கா தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? என்ன பண்ணுனியாவா? நானும் உன்னை 3 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதிகாலையில எழுந்து குளிக்கிற, ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ற, ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ உன் மனசுக்குள்ள பெருசா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணா அது எல்லாமே நடந்துருமா? ஆதி கடவுர் முன்னோர்களுடைய ஆசி மித்ராமாவுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு. அவங்க அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நம்ம தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதக்கா. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மித்ரா சரியா பூஜை பண்ணாதனால கருத்து போன அந்த ஸ்படிக மாலைய மாத்தி வச்சு அகிலாவை அதை நம்ப வச்சு என்னெல்லாமோ செஞ்சு நானும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நந்தினி. ஆனா கடைசி நேரத்துல இந்த புள்ள பூச்சி இப்படி நெஞ்சு புடிச்சிட்டு விழுவானா? அந்த புருஷோத்தம உண்மையிலேயே நெஞ்சு வலி வந்து விழுந்தானா, இல்ல நம்ம பிளான் தெரிஞ்சு போய் பேர் மாத்திர சடங்க தடுக்கிறதுக்காக பொய்ய நெஞ்சு வலி வந்து விழுந்தானா? என்ன நந்தினி இப்படி எல்லாம் சந்தேகப்படுற? அந்த ஆளுக்கு அவ்வளவு திறமையெல்லாம் இல்ல. அவர் நெஞ்சுவலி கேஸுங்கிறது நமக்கு தான் தெரியுமே. நிஜமாவே நெஞ்சுவலி வந்துதான் விழுந்தார். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவசியப்பட்டா நம்ம நிழல கூட சந்தேகம் பண்ணோம் ஆண்டி. நாம கொஞ்சம் கண்ணு அசந்தா அவங்க கண்ணு முழிக்க விடாம பண்ணிடுவாங்க. இப்ப அந்த புருஷோத்தமன் கண்டிஷன் எப்படி இருக்கு? சீரியஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த ஆளு ஒரேடியா செத்து தொலைஞ்சிருந்தாலோ இல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருந்திருந்தாலோ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதான் இப்ப பயமே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆண்டி. மித்ராவுக்கு பேர் மாத்திர சடங்கு நடக்காததுனால புருஷோத்தமன் பிறந்த நாள் பரிசா அகிலா கிட்ட ஆதி காதலுக்கு சம்மதம் வாங்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல வரீங்க, அதானே? சூப்பர் நந்தினி, பெட்ரோல் மாதிரி பக்குன்னு பத்திக்கிட்ட. அதேதான். அந்த புள்ள பூச்சோட பிறந்தநாள் பிளான எப்படியாவது நாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்ல அந்த ஆளு அப்படியே பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அகிலாவை மயக்கி பேசி ஆதி காதலுக்கு சம்மதம் வாங்கிடுவாரு. அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடும். கவலைப்படாதீங்க ஆண்டி. அந்த புருஷோத்தம ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தாதானே பிறந்த நாள் கொண்டாட முடியும். பிறந்த நாள் கொண்டாடினாதானே பிறந்த நாள் பரிசு அகிலாண்டேஸ்வரி கிட்ட கேட்டு வாங்க முடியும். என்ன நந்தினி சொல்ல வர? நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட புருஷோத்தமன் இருக்க மாட்டார்னு சொல்ல வரேன். நந்தினி
பயப்படாதீங்க ஆண்டி. புருஷோத்தம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டார்னு சொல்ல வரேன். அதனால நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் எதுவுமே கிடையாது.